மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த நன்றியை நான் எப்படி தெரியப்படுத்தணும்னா, நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்து தான் அதை தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நேற்று ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சார் நான் தான் எம்சிக்யூஸ் 6000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு வந்து அதுவே போதும்ல, நீங்கள் இப்போ ஏன் எனக்கு வந்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. அப்போ கேட்டவுடனே ரொம்ப அப்செட் ஆனேன். எம்சிக்யூஸ்ன்றது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்ததே தவிர, நீங்கள் வந்து இன்னும் சப்ஜெக்ட் நான் படிக்க மாட்டேன், ப்ராப்பர் வே இருக்குது, அல்காரிதம்லாம் இருக்குது, ஒன்று ஒன்று வரையறை இருக்குது, ரிசல்ட் இருக்குது, இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன், டைரெக்டாக நான் சூஸ் மட்டும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு போவாங்க பாருங்கள், நல்லா நிறைய 1 மார்க்ஸ் அவங்களே கூட இப்போலாம் தியரியாக புக்காக ஆர்டர் பண்ணி படிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க படிக்கிறத பார்த்தா தான் மெய்சில் இருக்குது. அவ்வளோ புக்ஸ் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஃபுல் கண்டென்ட்டையும் ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க, அசர வைக்கிறாங்க ஒரு ஒரு வேலையும். ஆனால் நாம் தான் ஆக்சுவலாக அப்படி படிக்கணும். நாம் அந்த ட்ராக்கை விட்டுவிட்டு என்ன பண்ணுறோன்னா சூஸுக்கு போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது சப்ஸ்கிரைபர்ஸ். தயவுசெய்து சொல்கிறேன், ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தருவேன். அது வாங்க சோர்ஸ் இல்லைன்றவங்களுக்கு தான் நான் அப்ஜெக்டிவ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இல்லை சார் ஃபுல் செட்டு வாங்கிட்டேன், நான் என்ன செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கணும், எதனா கொஸ்டின்ஸ் தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்படி கேட்டவங்களுக்காக ரெடி பண்ண எம்சிக்யூஸ் தான் அது. வெறும் 6000 கொஸ்டின்ஸ் போதும், அடிச்சுட்டு உட்காந்துடலாம் சீட்டில்ன்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உட்காந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு கேள்வியாக இருக்குது. சார் நான் முதல்ல உட்கார்றேன் சார், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், அப்படி இருக்காதீங்க, தயவுசெய்து வேண்டாம். அப்படி அந்த மென்டாலிட்டியில் இருக்கும்போதே நம்ம என்ன ஆகிடுறோம்னா 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் பண்ணிடுறோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் இது தெரிஞ்சது நம்ம இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம விட்டு வந்திருக்கோமேன்னு வருத்தப்படுறதுக்கு காரணமே நீங்கள் ஃபுல் செட் மெட்டீரியல் படிக்காதது மட்டும்தான். நல்லா படிங்க, முதல்ல வாங்கி அதை வீட்டில் வைங்க. ஏன் வைக்க சொல்கிறேன்னா, அதை பார்க்கும்போது தான் எங்கப்பா இவ்வளோ இருக்கா, நம்ம இவ்வளவும் படிக்கிறதுக்கு முதல்ல நேரம் ஒதுக்கணும்னு தோணும். திரும்ப சொல்கிறேன், நேரம் ஒதுக்கணும்னு அதை பார்த்த பிறகு தான் தோணும். நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சிட்டோன்ற மென்டாலிட்டியில் இருந்தோம், பெரிய தப்பு, அதை எரேஸ் பண்ணிடணும். படிக்க வேண்டிய மலை மாரி இருக்குது போல் இருக்கு, நாம் இதெல்லாம் படிக்கணும்னு நேரத்தை ஒதுக்குவீங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, எனக்கு படிக்கிறதுக்கான டைம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லி அப்போ தான் கேட்கவே தோணும் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் சும்மா எம்சிக்யூஸ் எடுத்து தினமும் டிக்கெட்ஸ் பழகிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த வினாக்களே வரல சார், உங்கள்கிட்ட வாங்கின மெட்டீரியலில் 6000 கொஸ்டின்ஸில் ஒரு 100 கொஸ்டின் கூட வரல சார், அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஷன் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி எதிர்பார்க்கறதே ஃபஸ்ட்டு தப்பு, முட்டாள்தனம். நாம் வந்து நிறைய மெத்தட்ஸை கற்றுக்கணும், கணித கருத்துக்களை உள்வாங்கணும். திரும்ப சொல்கிறேன், நிறைய கணித கருத்துக்களை உள்வாங்கணும். சார் நீங்கள் சொல்கிற மேக்ஸ் கான்செப்ட் இதுக்கு முரணாக இருக்கேன்னு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி அது கான்ட்ராடிக்ஷனை காட்டுற அளவுக்கு நீங்கள் பயங்கர ஸ்கில்டாக பயங்கர டேலண்ட்டாக மாறணும். ஏன்னா இப்போலாம் கேட்குற கொஷின் கொஞ்சம் கூட தயவுதாட்சனே வச்சு கேட்க மாட்டுறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து எல்லோரும் செய்கிறாங்க. இப்போ வந்து 6000 கொஸ்டின்ஸ் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, எல்லோரும் 6000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண அந்த டேலண்ட்டோடு அங்கே போகிறீங்க. அங்கே அடிக்கும்போது நான் 6000 கொஸ்டின்லேருந்து எத்தனை கொஸ்டின் 110 கொஸ்டின் வருதுன்னே வச்சுக்கோம். 110 கொஸ்டினுமே அத்தனை பேரும் அடிக்கிறீங்க. திரும்ப சொல்கிறேன், 110 கொஸ்டினையுமே 6000 கொஸ்டின்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருமே அடிக்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் யார் ஓவர்டேக் பண்ணுவீங்கன்னா, இந்த க்ரியேட்டிவாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம மெட்டீரியலில் இல்லாத வினாக்கள் எதனா 1 2 வைப்பாங்க, கண்டிப்பாக வைப்பாங்க. அந்த வினாக்களை அடிக்கிறவங்க தான் உள்ளே போவீங்க, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுவீங்க. சரிங்க சார், நாங்கள் எல்லாருமே அதை அடிக்கிறோம், முடியாது. யாரால் அதை அடிக்க முடியும்னா, ஃபுல் கண்டென்ட்டும் வாங்கி சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிச்சிருப்பாங்க பாருங்கள், ஒரே லைன் விடாமல், ஒரே வேர்டு விடாமல், ஒரே பேஜ் விடாமல் படிச்சிருப்பாங்க பாருங்கள், அவங்களால தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும். உண்மைதாங்க, 110 கொஸ்டின் அடிச்சிட முடியும். எங்கள் 6000 கொஸ்டின்ஸ் வாங்கினீங்கன்னா 110 கொஸ்டின் அடிக்க முடியும், கண்டிப்பாக அடிக்க முடியும். 111 மார்க் வாங்குறவங்க யாராக இருப்பீங்கன்னா, இந்த ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கினவங்களாக தான் இருப்பீங்க. நான் ஷியோராக சொல்ல முடியும். அதை பாடத்தை அணுவாக ரசித்து படித்தவங்களாக தான் அந்த 111 எடுக்க முடியும். அந்த 111 எடுக்கிறவங்க இந்த 6000 கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க தானே, அவங்களும் 110 அடிப்பாங்கல்ல. அப்போ எப்படி ஓவர்டேக் பண்ணுறீங்க ஒருத்தர்னா, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பவர் உள்ளவங்க தான் ஓவர்டேக் பண்ணுவீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பவர் பேஜ் பை பேஜ் எல்லாத்தையும் படித்தா தான் கிடைக்கும். ஏதோ நீங்கள் ஒன்று படித்ததுலேருந்து கேட்டுற மாட்டாங்க, அவங்க எது வேணாலும் ஃப்ரேம் பண்ணுவாங்க, க்ரியேட்டிவாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் ஆன்சர் வராத மாதிரி அப்படியே அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க. அப்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் நுணுக்கம் தெரிஞ்சிருந்தால் தானே அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த சப்ஜெக்ட் நுணுக்கம் எப்படி வரும்? 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் வராதுங்க. பாடத்தை கருத்துக்களை சிலபஸ் படி அடிக்கி பின்தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், 100 புக்லெட்டுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 90 புக்லெட்டுக்கு மேலே வந்துடுச்சு. அவ்வளோ புக்லெட்ஸும் நீங்கள் படிக்கணும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, புக்லெட்ஸ் பெருசாக நிறைய கவுண்ட் போகுதுன்னு ஒன்றா வச்சு ஸ்பைரல் பண்ணிடுவாங்க, பெரிய பெரிய ஸ்பைரலாக கூட வந்து இறங்கும். ஸோ நீங்கள் அசந்துடக்கூடாது, பெரிய கண்டென்ட் வருது. தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 6000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க, நான் வேணாம் சொல்லலை, தயவுசெய்து எடுங்க.
அதுதான் மெயின் டூல். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உங்களால் அடிச்சுட்டு உட்காரது சிரமமாக இருக்கும். போட்டியாளர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி காலகாலமாக படிக்கிறவங்க இருக்காங்கங்க. அவங்களாம் சில கொஷின்ஸ் இப்போ நான் வந்து 2 ஃபேஸ் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் போட்டேன். இதே பிக்கமில் போட்டு அனுப்புங்கன்னா பக்காவாக போட்டு அனுப்புகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நிறைய பேர் அனுப்புகிறாங்க. என்னோடய ஃபோன் மெமரியே பத்தலை, எல்லாமே டவுன்லோட் ஆகி அப்படி அப்படியே கிடக்கு. ஸோ எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் போடுற கூட்டம் பயங்கரமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் சார் எனக்கு சப்ஜெக்ட் ஆச்சு இல்லை சார் இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரேன்றவங்க எப்படி மோத முடியும்? யோசிங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும், நல்லா பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. நான் இன்னும் 6000 MCQஸே வாங்கலை சார், அதுதான் சார் வேதனைன்ற கூட்டம் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. அதை சொல்லவே எனக்கு எவ்வளோ ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் இன்னும் 6000 கொஸ்டின்ஸே கண்ணில் பார்க்கல அப்படின்ற கூட்டம் நிறைய பேர் இருக்கீங்க. சார் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கும்போது இந்த 6000 கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவீங்களான்னா ஆமாம், அது ஃபுல் காம்போ. ஃபுல் செட்டுன்றது ஃபுல் காம்போ. என்னென்ன இருக்கும் அதில்? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் MCQs இருக்கும், டெஸ்ட் பேட்சும் அதில் ஆட் ஆகிடும். எல்லாமே அதில் இருக்கும். வீடியோ கிளாஸஸும் அனுப்பிடுவோம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் அந்த ஃபுல் காம்போவில் இருக்குது. ஃபுல் காம்போ ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ நம்ம ஒரு மெத்தடாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்த்தோம். சாதாரண சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஒரு LPP எப்படி சால்வ் பண்ணுறது, அதுவே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்னும் இல்லாத பிகம் மெத்தட் 2 ஃபேஸ் மெத்தடை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோம். 2 ஃபேஸ் மெத்தடுக்கும் பிகம் மெத்தடுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, அது வெரி லார்ஜ் எம்முக்கு சொல்யூஷன் வேரி ஆகுது, வெரி லார்ஜ் எம்முக்கு. சரிங்களா? அதனால் நம்ம 2 ஃபேஸ் மெத்தடை பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம் பிகம்மை காட்டிலும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் ப்ரைமல் டுவலுக்கு உள்ள ரிலேஷன் காட்டணும். நிறைய ப்ராப்ளம் நம்ம அது போட்டிருக்கோம், எக்ஸசைஸும் கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. திரும்ப சொல்கிறேன், சிம்ப்ளெக்ஸ் இல்லை, டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டானது. இதில் வந்து வினாக்கள் வந்து இடம்பெறும். இது சிலபஸில் UGTRBலையும் இருக்குது, PGTRBலையும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது கொடுத்துருக்குற LPP என்ன டைப்பில் இருக்குது பாருங்கள். மினிமைசேஷன் டைப்பில் இருக்கா? நம்ம டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு போகணுன்னாலே அது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக தான் இருக்கணும். மேக்ஸிமைசேஷன் இஸ் அ ஸ்டார் அப்படின்னு நீங்கள் ஒன்று செட் பண்ணணும். சரிங்க, எப்படி சார் மினிமைசேஷன் கொடுத்துருது, நான் எப்படி மேக்ஸிமைசேஷன் மாற்றுறது? ஜஸ்ட் இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, மேக்ஸிமைசேஷனாக மாறிடும். சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை. இப்போ -3x1 -x2. ஓகே, அவ்வளோதான். மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் மாற்றிக்கணும் மேக்ஸிமைசேஷன். அதுவே மேக்ஸிமைசேஷனாக இருக்குன்னா அப்படியே எடுத்து எழுதிங்க. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே << தான் இருக்கணும், << இருக்கக்கூடாது. அப்போது இதை << மாற்றணும்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னவாக மாறுதுன்னா -x1 -x2 குறி திரும்பிடும் -1. அடுத்த கன்ஸ்ட்ரைன்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ஆகிடும். அப்போ -2x1 -3x2 -2. இங்கே x1 x2 ≥0. இவ்வளோ தாங்க சார். இப்போ இது கெனானிக்கல் ஃபார்ம் சார். ஆமாம், கெனானிக்கல் ஃபார்முக்கு முதல்ல எழுதிக்கணும். சரிங்களா? எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனுக்கு தான் இருக்கணும். அவங்களே கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, எடுத்து எழுதிக்கங்க. எழுதிட்டு கன்ஸ்டன்ஸ்லாம் << மாற்றிக்கங்க. அவங்களே << கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு இதை ஈக்குவேஷனாக மாற்றுவோம். ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு கன்ஸ்டன்ட் இருந்தால் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணால் போதும் இல்லையா? அந்த ஸ்லாக் வேரியபிளுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0 காஸ்ட் கொடுத்துடணும். ஓகே, இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இதை மாற்றி நான் கொஞ்சம் எழுதி காட்டுறேன். மீண்டும் இதே தான் எழுதுகிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் இஸ் அ ஸ்டார். திரும்ப சொல்கிறாங்க, நம்ம டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணல, டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். இது கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு மெத்தடு. இதோட அல்காரிதமே வேறு, ரைட்? அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். சரிங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை மேக்ஸிமம் இஸ் த ஸ்டாரை மீண்டும் ரீரைட் பண்ணுறேன். என்னென்னா -3x1 -1x2. இங்கே வந்து 1 இருக்கும் இல்லையா? இப்போ 1x2. இப்போ இது S1 S2 2 ஸ்லாக் வேரியபிள் நான் ஆட் பண்ண போகிறதுக்கு 0 காஸ்ட் கொடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த ஸ்லாக் வேரியபிள்ஸை எழுதிக்கணும். 0s1 + 0s2. அவ்வளோதாங்க. இதுக்கு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் பாருங்கள். ஈக்குவேஷனை இதை மாற்றிடுங்க. பாருங்கள், -x1 -x2 இங்கே வந்து +s1 கொடுக்குறோம். ஸ்லாக் வேரியபிள் தான் ஆட் பண்ணுறோம். +0s2. s2 இதில் இல்லாதனால நம்ம 0 போட்டுட்டு =-1. இவ்வளோ தாங்க. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். இது -2x1 -3x2 +0s1. இதில் வந்து நம்ம s1 இருக்காது, s2 தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 0s1 கொடுத்துட்டு +s2 1s2.
ஈக்குவல் டு -2. இந்த மாதிரி ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணோன்னே இது ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும். அவ்வளோதாங்க, இதாங்க விஷயம். இப்போ நம்ம டேபிள் போட போகலாம். இங்கே வந்து x1, x2, s1, s2 இதெல்லாமே greater equal to 0, ரைட்? இவ்வளோ தாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், dual simplex மெத்தடுக்கு ஒரு 1000 கொஷின் வந்து சூஸ் கொடுத்துட்றேன். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு உள்ளே போய் உட்காடுறீங்க. dual simplex மெத்தடுன்னா என்ன, அதோட ப்ரொசீஜர் தெரியாது, அந்த மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் எனக்கு போட தெரியாது. நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனது அங்கே வந்துருச்சு, நான் அடிச்சிட்டேன் அப்படின்றது ஏற்புடையதா? அது பெரிய தவறு இல்லை. மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, நீங்கள் சூஸுக்கு பதில் சொல்லணும். சூஸ் மட்டும் அடிச்சிட்டேன், எனக்கு மெத்தட் தெரியலன்னா அது தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேன்றேன். தயவுசெய்து மெத்தடை லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சூஸுக்கு போங்க, ரைட்? உங்களுக்கு கேட்க வேண்டிய விதத்தில் கொஷின் டேபிள்லேருந்து கேட்டோம்னா லாக் ஆகிடுவீங்க. அப்போ நம்ம மெத்தட் படிச்சிருக்கணும்னு அப்போ தான் வருத்தப்படுவீங்கல்ல. ஸோ அந்தமாரி கொஷின்ஸ் கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் இல்லாமல் கேட்க போகிறாங்க. உஷாராக இருங்க, படிச்சுக்கோங்க, மெத்தடை தெரிஞ்சுக்கிங்கன்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டேபிள் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒய்பிஸ் எழுதிக்கிறேன், சிபிஸ் அதுக்கு சிபிஸ். இப்போ வந்து x1, x2, s1, s2 எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை எழுதிக்கிறேன். ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கிறேன். ஆர்ஹெச்எஸ் தான் ரொம்ப மஸ்ட். இப்போ மினிமம் ரேஷியோ இதுக்கு நமக்கு தேவையில்லை, ரைட்? இப்போ ஒய்பிஸ்னால் எந்தெந்த வேரியபிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், s1, s2 தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதை தான் இங்கே கொண்டு வந்து எழுதிக்கணும். s1, s2 ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு s1, ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு s2. இதோட காஸ்ட் 0 தான், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் காஸ்ட் 0 தான் கொடுத்தோம். இப்போ சிஜேஸ் எழுத போகிறோம். இப்போ இதோட காஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், மேக்ஸிமைசேஷன் ரிஜிஸ்டர் இருக்குல்ல, இதிலேருந்து எடுத்துக்கணும். x1க்கு -3, x2க்கு -1, s1க்கு 0, s2க்கு 0. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ்லாம் பார்த்து அப்படியே எழுத போகிறோம். ஆர்ஹெச்எஸ் வேல்யூ உட்பட அப்படியே பார்த்து எழுதுங்க. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் -1, -1, -1, 1, 0, ஆர்ஹெச்எஸ் வேல்யூ -1. ஓகே, இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை எக்ஸ்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அப்படின்னு எக்ஸ்பிஸ் அப்படி சொன்னாலும் ஆர்ஹெச்எஸ் தான். இல்லை எக்ஸ்பிஸ் சொல்லலாம், ஆர்ஹெச்எஸ் சொல்லலாம், சொல்யூஷன்ஸும் சொல்லலாம், எந்த வார்த்தை வேணாலும் பயன்படுத்துவாங்க. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கிறது -2, -3, 0, 1, -2. ஓகே, இவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இது டேபிளாக நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, டேபிள் போட்டேன். இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வந்து தனி காலம் இப்படி பிரிச்சிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு ZJ கண்டுபிடிப்போம், அடுத்தது ZJ - CJ இதை கண்டுபிடிப்போம். இப்போ கூடுதலாக ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது மூணுமே இப்போ டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு தேவை. ZJ எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? ஜஸ்ட் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணி போடுங்க. 0, 0, 0, 0. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 0 -3 +3, இது -1. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், அப்போ +1, 0, 0. ஸோ ZJ - CJ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ZJ - CJ ஒவ்வொரு டேபிளையும் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்க சார், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஒன்றும் நெகட்டிவாக வந்துடுச்சு, என்ன சார் பண்ணுறது? ZJ - CJ ஒன்று நெகட்டிவாக வந்துட்டாலும் திஸ் மெத்தட் இஸ் நாட் அப்ராப்ரியேட், இந்த முறை ஏற்புடையது அல்ல, இந்த முறையில் நாம் தீர்வு காண இயலாது அப்படின்னு நிறுத்திக்கணும், ரைட்? அப்போது டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எல்லா ஐட்ரேஷன்லேயும் ZJ - CJ, திரும்ப சொல்கிறேன், நாட் அ ஃபைனல் ஐட்ரேஷன். அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, பிக்கம் மெத்தடு, டூ ஃபேஸ் மெத்தட்லாம் அந்த ஃபைனல் டேபிள் இருக்கு பாருங்க, கடைசி ஐட்ரேஷன், அங்கே தான் ZJ - CJஸ்லாம் greater than or equal to 0 வரும். பட் இந்த டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஒவ்வொரு ஐட்ரேஷனுமே ZJ - CJ greater than or equal to 0 தான் இருக்கணும். இல்லை சார், ஏதோ ஒன்று நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா திஸ் மெத்தட் இஸ் நாட் அப்ராப்ரியேட், இந்த முறையில் நாம் தீர்வு காண இயலாது, இந்த முறை ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி நிறுத்திட வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே, ZJ - CJ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸில்
எது வந்து மோஸ்ட் நெகட்டிவ் பாருங்கள், இதான மோஸ்ட் நெகட்டிவ் ஆர்ஹெச்எஸ், இதுதான் பிவோட்டல் ரோ, ரைட். இந்த பிவோட்டல் ரோவில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கணும். அப்போது நெகட்டிவ் வேல்யூ 2 இருக்குது. சரிங்க சார், நான் இப்போ பார்த்த நெகட்டிவ் வேல்யூ இல்லைன்னா என்ன பண்ணுறது? மோஸ்ட் நெகட்டிவ் செலக்ட் பண்ணேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ஹெச்எஸில். எக்ஸ்பிஸில் மோஸ்ட் நெகட்டிவ் நான் செலக்ட் பண்ணேன். மோஸ்ட் நெகட்டிவ் செலக்ட் பண்ணும்போது அந்த ரோவை பார்க்க சொன்னீங்க, நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. ஏதோ 2 இருந்துருச்சு. ஒருவேளை இல்லைனா என்ன சார் பண்ணுறது? இல்லைனா திஸ் எல்பிபி ஹாஸ் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு நிறுத்திடுங்க. இட் ஹஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடணும். சரிங்களா? ரைட் சார், இப்போ மோஸ்ட் நெகட்டிவ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அதில் நெகட்டிவ் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. எதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ZJ - CJவை இந்த ரோல் இருக்கிற நெகட்டிவ் வேல்யூ இதுதான், அது மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதை டிவைட் பண்ணுங்கள். அப்போது 3/-2 இந்த ZJ - CJவை தான் மேலே போட்டுக்கணும் நியூமரேட்டரில். 1/-3 நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறது மட்டும் வகுத்தா போதும், மற்றதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. சரிங்க சார், இதில் எது மேக்ஸிமம் பார்க்கணும், இதை டிவைட் பண்ணால் தான் தெரியும் இல்லையா? இது வந்து -1.5 வரும். மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணணும், மோஸ்ட் நெகட்டிவ் இல்லை, இங்கே தான் மோஸ்ட் நெகட்டிவ். ஓகே, மோஸ்ட் நெகட்டிவ் உள்ள இந்த ரோவில் இங்கே வர இந்த வேரியபிள் தான் லீவிங் வேரியபிள். சரிங்களா? சரிங்க, இப்போ இதை பாருங்கள், வகுத்து பாருங்கள், -0.3. அப்போது இதில் எது வந்து மேக்ஸிமம்? மோஸ்ட் நெகட்டிவ் இல்லைங்க, மேக்ஸிமம் எது? இதுதான் மேக்ஸிமம். மைனஸில் எது சின்னதாக இருக்கா தான் பெருசு, எது பெருசாக இருக்கா தான் சின்னது, இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்குது. அப்போது இதுதான் மேக்ஸிமம். மோஸ்ட் நெகட்டிவ் இல்லைங்க, திரும்ப சொல்கிறேன், மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வர இந்த காலமில் இருக்கிற இந்த வேரியபிள் தான் என்டரிங் வேரியபிள், இது லீவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டேபிள் போகிறோம். இதில் பிவோட்டல் எலமெண்ட் என்ன? -3. ரைட். இப்போ இந்த இடம் 1 ஆகணும், அதுக்கு -3 இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும் இல்லையா? YBs, CBs, CJs, variables x1, x2, s1, s2, RHS. இங்கே வந்து என்னென்ன இருக்குது? ஆல்ரெடி சர்வேரிங் வேரியபிள் s1 இருக்குது. இதில் என்ன எடுத்துடணும்? x2 எடுத்துகிட்டு x2 போட்டுக்கணும், s2 எடுத்துகிட்டு x2 போட்டுக்கணும். இதோட காஸ்ட்டெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். காஸ்ட் அங்கே இருக்கிற -3, -1, 0, 0. உண்மையிலுமே ஒருத்தவங்க போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த டேபிளை 1 நிமிஷத்தில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக கால்குலேட் பண்ணி மேக்ஸில் மிரள வைக்கிற அளவுக்குலாம் ஆட்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. பரவாயில்லையே, இவ்வளோ ஸ்பீடாக டேபிளில் போட முடியும். அந்த கோடெல்லாம் போடுறதே கிடையாது, போடாமலே அப்படியே வந்து அது நேராக எழுதுகிறாங்க. 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் அவங்க டேபிள் போட டைமு. ஹேண்ட்ஸ் தான் போட்டோம், அவங்கள தலை வணங்கணும். ரைட். S1 இங்கே என்ன காஸ்ட்டு? 0. x2க்கு வந்து -1. ஓகே, RHS வந்து நமக்கு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த -3 இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஆகணும், ஏன்னா இங்கே 1ன்னு வரணும்ல, அதனால் அந்த பிவோட்டல் எலமெண்ட் 1 ஆகணும் இல்லையா? அப்புறம் இது வந்து 0 ஆக்கணும். இதுதான் பிவோட்டல் எலமெண்ட். ரைட். ஸோ ரொம்ப கவனமாக போடணும். இப்போ இந்த இடத்துல x2 உள்ளே கொண்டு வந்துட்டேன், அதோட காஸ்ட்டை நான் போட்டேன். ஸோ -3 இதை டிவைட் பண்ணால் இங்கே வந்து 2/3 ஆகிடும். இங்கே ZJக்கு 1, ZJ - CJக்கு 1, மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுறதுக்கு 1. RHS தனியாக போட்டுருங்க. மேக்ஸிமம் இந்த ZJ - CJ பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த XJs உள்ளே ஒரு வேல்யூ அது வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? மற்றதுக்கு தேவையில்லை.
ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை மட்டும் -3ஆல் டிவைட் பண்ணுறேன். இதை -3ஆல் டிவைட் பண்ணாக்கா மைனஸ் கட்டாயி 2/3 இங்கே 1 ஆகிடும், இங்கே 0. இப்போ -3ஆல் இதை டிவைட் பண்ணோம்னா -1/3. இப்போ இதை வந்து நம்ம -3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைடு பண்ணுறோம், அப்போ மைனஸ் கட் ஆகிட்டு 2/3. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா இந்த இடம் 0 ஆக்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரோ முதல்ல எழுதிக்கலாம். ஸோ இந்த ரோ அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். -1 -1 1 0 -1 எழுதியாச்சு. இப்போ அதுக்கு கீழே தான் இந்த ரோ எழுதிக்கணும். எது 1ன்னு வர வச்சு கீழே போட்டிங்க இல்லையா, இந்த ரோ எழுதிக்கணும். 2/3 1 0 -1/3 2/3. இதை அப்படியே ஆட் பண்ணாலே சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். அப்போ -1 2/3 -1 என்னென்னா -3, ஸோ -1/3. இங்கே -1/3 வரும், இது 1 வரும், இது -1/3 வரும். இங்கே -1 + 2/3 அதே தான். ஸோ -1/3 இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருங்க. -1/3 0 1 -1/3 -1/3 அவ்வளோதான், போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஆர்ஹெச்எஸில் சொல்யூஷன்ஸ் இருக்குல்லையே, அது எக்ஸ்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸ்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்ஹெச்எஸ், அல்லது சொல்யூஷன் சொல்லுவோம். இதில் எது நெகட்டிவ் பார்க்குறோம். சரிங்க சார், இதில் நெகட்டிவ் வந்து ஒன்று தான் இருக்குது, நிறையா இருந்ததுன்னா மோஸ்ட் நெகட்டிவ் பார்க்கணும். இதில் மேக்ஸிமம் இல்லைங்க, மோஸ்ட் நெகட்டிவ் பார்க்கணும். இதில் ஒரு நெகட்டிவ் தான் இருக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு நேராக இருக்கிறது தான் லீவிங் வேரியபிள். ஓகே, இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி காஸ்ட் எழுதுகிறோம். 0 -2/3 0 -1 0 0 0 + 1/3. இப்போது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், ZJ - CJ. இதிலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது -(-) +3 ஆகிடும். அப்போ 3 -2/3 9 - 2 7/3. பாருங்கள், -2/3 + 3. இதிலேருந்து இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. இப்போ 3 - 2/3 வந்து 7/3. இங்கே வந்து 7/3 போகணும். -1 மைனஸ் பண்ணால் 0, இது 0. 1/3 0 மைனஸ் பண்ணால் 1/3. ZJ - CJ முதல்ல கால்குலேட் பண்ணணும். அது பாசிட்டிவாக வருதான்னு பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை நீங்கள் செய்யணும். சரிங்களா, எல்லாம் பாசிட்டிவாக வருது, பிரச்சனை இல்லை. சரிங்க, இப்போ என்ன செய்யணும், அந்த பிவோட்டல் ரோ இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இதை டிவைட் பண்ணோம்னா 7/3க்கு கீழே தான் -1/3. அப்போ 3 கட் ஆகிட்டு -7 வரும். இங்கே வந்து மேக்ஸிமம் -7. இப்போ இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பார்த்தீங்க. அடுத்து இதே ரோவில் எங்கன்னா நெகட்டிவ் இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டிவைட் பண்ணணும். சரிங்களா, மற்றதெல்லாம் கால்குலேட் பண்ணவே தேவையில்லை மேக்ஸிமம். சரிங்க சார், இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ZJ - CJ தான் மேலே போட்டுக்கணும், இதை தான் கீழே போடணும். அதனால தான் முதல்ல இந்த ரோவை கால்குலேட் பண்ணேன், பிவோட்டல் ரோ அதுக்கு பேர். இதை எடுத்து டிவைட் பண்ணும்போது 1/3 கிட்ட -1 வரும். சரிங்க, இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இதில் எது மேக்ஸிமம் சொல்லணும். மோஸ்ட் நெகட்டிவ் இல்லை, மேக்ஸிமம் -1. அப்போது இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு நேராக இருக்கிற இந்த S2 தான் என்டரிங் வேரியபிள், இது லீவிங் வேரியபிள். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ அடுத்த ஐட்டேஷன் போகலாமா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ YBஸ் நான் முதல்ல எழுதுகிறேன். இங்கே S2 உள்ளே என்ட்ரு ஆகிடுது. X2 ஆல்ரெடி இருக்குது, அது சர்வேரிங் வேரியபிள். இதோட காஸ்ட் -1, இதோட காஸ்ட் 0. இதுதான் CBஸு. இப்போது X1 X2 S1 S2 RHS, அதான் XBஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதான் RHS ரைட். இங்கே CJs -3 -1 0 0. ஓகே, ஓகே. சரிங்க, இப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இதுதான் பிவோட்டல் எலிமெண்ட் -1/3. இந்த -1/3ஆலே இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் -3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆகிடும்,
இது +1 ஆகிடும். 1 ஆக்குறது தான் நமக்கு வேலையே. சரி, ஃபஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், -3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது 1 ஆகிடுமா, 0 -3. இதை -3 மல்டிப்ளை பண்ணால் 1 ஆகிடுமா, இதை -3 மல்டிப்ளை பண்ணால் 1 ஆகிடும். மாற்றியாச்சு. ஸோ இந்த பிவோட் எலமெண்ட் 1ன்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்து இதை 0 ஆக்கணும். அதுக்காக முதல்ல இதை நான் எழுதிக்கிறேன். இதை 2/3 1 0 -1/3 RHS வேல்யூ உட்பட 2/3. ஸோ இந்த இடம் 0 ஆக்கிறதுக்காக முதல்ல அந்த ரோ அப்படியே எழுதிட்டேன். எழுதியாச்சா? ஓகே. இப்போ அதுக்கு கீழே தான் எதை போடணும், இங்கே 1ன்னு கொண்டு வந்த ரோவை போடணும். தேவையான எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், எனக்கு 1/3 வேணும். அப்போ இது 1/3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ 1/3 0, இதை 1/3 மல்டிப்ளை பண்ணால் -1, இங்கே 1/3, இங்கே 1/3. ஜஸ்ட் 1/3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் சார், அப்போ தான் ஆட் பண்ணும்போது அந்த இடம் 0 ஆகும். இதுக்கு 1/3 0, இதுக்கு 1/3 கொடுத்தா -1, இது 1/3 1/3. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம் நம்ம. ஏன், சைன் வேறு தான் இருக்குது. அப்படியே ஆட் பண்ணால் போதும். 2/3 1/3 1 1 -1 0 2/3 1/3 1. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே போட்டுருங்க. 1 1 -1 0 1. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்பிஸ் எல்லாம் கவனிங்க. இங்கே எக்ஸ்பிஸில் மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்தோம், இதான் வந்தது. இது வந்து மோஸ்ட் நெகட்டிவ். இருக்கிறதே ஒரு நெகட்டிவ் தான், அதுனா மோஸ்ட் நெகட்டிவ். ஒரு நெகட்டிவ் வந்து அதை எடுத்துக்கணும். சரிங்க, நிறைய நெகட்டிவ் வந்தால் மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் மோஸ்ட் நெகட்டிவ் இதுதான், மோஸ்ட் நெகட்டிவ் இது மோஸ்ட் நெகட்டிவ், ரைட்டுங்களா? இதுதான் லீவிங் வேரியபிள், எது S2. சரிங்க, இங்கே கீழே மேக்ஸிமம் பார்த்தீங்க, அதுவும் நெகட்டிவில் வர மேக்ஸிமம் பார்த்தீங்க. இப்போ இங்கே வாங்க, இதில் மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கா, இல்லை. அவ்வளோதான், ஐட்ரேஷன் ஸ்டாப். எக்ஸ்பிஸ் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் ZJ - CJ கால்குலேட் பண்ணி கூட பாருங்கள். 0 -1, ஸோ இங்கே -1 ZJ இது, இங்கே வந்து -1 0 -1 0 +1 0 0 மைனஸ் பண்ணால் +2 ZJ - CJ +2 0 1 0. பாருங்கள், எல்லா ZJ - CJ கிடனாகுள் 0 வந்திருக்கு. பிரச்சனை இல்லை, எக்ஸ்பிஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தான். எக்ஸ்பிஸ் பாசிட்டிவ்னாலே நீங்கள் ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி சொல்யூஷன் சொல்லிடலாம். ஓகே, ஹியர் ஆல் எக்ஸ்பிஸ் இருக்கு இல்லையா, ஆர் greater than or equal to 0. Optimum solution occurred. Optimum solution is x2க்கு 1. இதில் x1 இல்லை, அதனால் x1 வந்து 0 இல்லை. அந்த இதை பார்த்து தான் இருந்தால் பேசிஸ் வேரியபிள்ஸ், இதில் இல்லாத எல்லாமே நான் பேசிக் வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் Z இதை சொல்லணும் இல்லையா? இப்போ நேரடியாக அங்கே கொஷினுக்கே போயிடலாம். இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, மினிமம் Z கொடுத்துருந்தாங்க இல்லையா? இல்லை மேக்ஸிமம் Z ஸ்டாரே நான் சொல்கிறேன்னாலும் சொல்லிடுங்க. மேக்ஸிமம் Z ஸ்டார் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். என்னது, -3x1 -1x2 இதானே? இப்போ இதில் போடுங்க வேல்யூஸ் கொண்டு வந்து, -3 × x1 0 -1 × x2 வந்து 1. அப்போது 0 -1, அப்போ எனக்கு வந்து -1 வருது. இதுதான் மேக்ஸிமம் Z ஸ்டார். ஓகே, இல்லை சார் நான் அதில் போட்டு சொல்கிறேன். எதில் மினிமம் வேல்யூ ஆஃப் Z சொல்ல போகிறேன். மினிமம் வேல்யூ ஆஃப் Z சொல்லுங்கள். மினிமம் Z minimum Z equal to 3x1
ப்ளஸ் x2 இதானே அந்த கேள்வியிலே பாருங்கள். இதான் இதில் ஒன்று வந்து போட்டிங்கன்னா x1 0 ஆகிடுச்சு. இப்போ மினிமம் இஸ் x2க்கு வந்து நமக்கு 1. ஸோ இங்கே 0 ஆகிடுச்சு, இங்கே 1 வருது. ஸோ ஃபைனலாக 1 வரும். சுருக்கணுங்கன்னா 1 வரும். பாருங்கள், இது ரெண்டுக்கும் சைன் தான் வேரி ஆகுதில்ல. இவ்வளோதாங்க விஷயம். தயவுசெய்து நல்லா ஒரு ஸ்டெப்பும் கவனிங்க. நான் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ZJ மைனஸ் CJ ஒன்று நெகட்டிவாக வந்துட்டாலும் திஸ் மெத்தட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. XBs வந்து கிடநாய்க்குள் 0 வர வரைக்கும் நம்ம ஐட்ரேஷன் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை XBs வந்து நெகட்டிவ் வந்துடுச்சு, இங்கே உள்ளே வர வேல்யூ ஏதோ ஒன்று கூட வந்து நெகட்டிவாக இல்லை சார் அப்படின்னா நோ சொல்யூஷன் சொல்லி நிறுத்திடுங்க. ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு திஸ் LPP ஹஸ் நோ சொல்யூஷன் சொல்லுங்கள். நெகட்டிவ் இருந்தால் தான் நம்ம அடுத்ததுக்கே போகணும். நெகட்டிவ் இருந்தது தான் அதில் மேக்ஸிமம் பார்க்கணும். நெகட்டிவ் வர வேல்யூக்கு நேராக அந்த மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணணும். எப்படி ZJ மைனஸ் CJ ப்ரெஸ் பண்ணி XRால் டிவைட் பண்ணணும். இதெல்லாம் XRs அப்படின்னு சொல்லுவோம். அதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதில் மேக்ஸிமம் எடுக்கணும். ஓகே, அதுக்கு நேராக இருக்கிற இந்த காலம்னா பிவோட்டல் காலம். இதில் வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வரும் இல்லையா, அந்த RHS சொல்யூஷன்ஸில் மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்து அதுக்கு நேராக இருக்கிற இந்த வேரியபிள் தான் லீவிங் வேரியபிள். ஓவர் ஐட்ரேஷன். நான் ஏன் இங்கே நிறுத்தினேன்னா XBs எல்லாமே கிரெடிட் 0 வந்துடுச்சு, நிறுத்திட்டேன். ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கர்டு, ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லிட்டேன், ஆப்டிமம் வேல்யூ Z சொல்லிட்டேன், வேலை முடிஞ்சது. இப்போ என்னென்னா எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணி இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அதே டுவெல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான். இதுக்கு போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கினா இந்தமாரி டீட்டெயில்டாக போட்ட ப்ராப்ளம் நிறையா இருக்குமா? ஓஆருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பாடத்துக்கும் இருக்கும். அசர வைக்கும், உங்களை தலை சுத்த வைக்கும். இவ்வளோ எப்படா படிக்கிறதுன்னு மிரளுவீங்க. அப்போ தான் இவ்வளோ படித்தா தானே போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியுன்ற உணர்வு தானாக உங்களுக்கு வரும். வெறும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தோமே அட்டடா அப்படின்னு தோணும். மெத்தடை படிச்சுட்டு ப்ரொசீஜர் படிச்சுட்டு போகிற வேவுக்கும் வெறும் சூஸை டிக்கெட்ஸ் பார்த்துட்டு போகிற வேவுக்கும் வித்தியாசம் புலப்படும். பாடி நடுங்கும். சரிங்களா? தயவுசெய்து ஃபுல் செட்டு வாங்கி படிங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் தான் நான் முதல்ல இருந்தே சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் அதை விட்டுட்டு வந்து வாங்க முடியல, என்னால் சோர்ஸ் இல்லை சார், ரொம்ப சிரமமாக இருக்குன்றவங்களுக்காக நாங்கள் வந்து அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ரெண்டும் ஒன்றும் கிடையாது, வேறு வேறு. இப்போ ஃபுல் செட் மெட்டீரியல் ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் காப்பி, அப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாமே டைப் பண்ண காப்பி. அதுக்காக அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே படிங்கன்றதும் அதை விட முக்கியமானது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.